ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூர்ன்ற குட்டி நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். குட்டி தீவுன்னு கூட சொல்லலாம். அந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய வளங்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் இருக்குமா, எந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கும், வர்த்தகம் எந்த மாதிரியான இருக்கும், இதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக போடணுன்றது எனக்கு மிகப்பெரிய ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஆசை. அதை வந்து இன்றைக்கி வந்து அந்த ஆசைக்கோசரம் நான் வந்து நம்ம சேனலில் சிங்கப்பூரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சிங்கப்பூரோட தலைநகரமும் அந்த நாட்டோடையும் ஒரே பேர் தான், சிங்கப்பூர் தான். தலைநகரமும் சிங்கப்பூர் தான், நாட்டோட பேர் சிங்கப்பூர் தான். அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே மிக சுத்தமான நாடுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரத்தை நம்ம சிங்கப்பூர் தான் பெற்றிருக்காங்க. குப்பை பொது இடத்துல போடக்கூடாது, போட்டால் அதுக்கான ஃபைன் அமௌண்ட் அதிகம். அதுக்கோசரமே கிட்டத்தட்ட யாருமே போட மாட்டாங்க. அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து சிங்கப்பூர் போன பல பேரும் சிங்கப்பூரினுடைய கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருந்து சிங்கப்பூரையே மிகப்பெரிய அளவில் ஒரு தாய் நாடாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ இது வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. 4 வந்து அதிகாரப்பூர்வ மொழிகள் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், அப்புறமேட்டு மலாய், அப்புறமேட்டு சீனம். இந்த 4 மொழிகளையுமே வந்து மிகப்பெரிய அளவில் சிங்கப்பூரில் மிகப்பெரிய அளவில் பேசுகிறாங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா, தமிழ் ஒரு அதிகாரப்பூர்வ மொழி என்பதால் தமிழர்களுக்கு முக்கிய இடம் கொடுத்துருக்காங்க அங்கே. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா, ஃபைன் சிட்டி என அழைக்கப்படக்கூடியது நம்ம சிங்கப்பூர் தாங்க. காரணம் என்னென்னா, சட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்குதுன்றது வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பொது இடங்களில் மென்று துப்புறத்துக்கு மிகப்பெரிய தடை விதிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா, சீவிங் கம்ஸ் யூஸ் பண்ணுவோம், பப்ளிக் கம் அந்த மாதிரி சொல்கிறது தான். பொது இடத்துல மென்று துப்புறது தப்புன்னு சொல்லி மிகப்பெரிய தடை. அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டு மிகப்பெரிய அளவில் இருக்காங்க சிங்கப்பூரில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உலகிலேயே ஒரு பிஸியான துறைமுகங்களில் ஒன்று நம்ம சிங்கப்பூரில் இருக்க துறைமுகத்தை தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சங்காய் ஏர்போர்ட், CHANGAI சங்காய் ஏர்போர்ட் தான் மிகப்பெரிய ஒரு சிறந்த விமான நிலையங்களில் ஒன்று உலகத்தில். அந்த விமான நிலையம் வந்து நம்ம சிங்கப்பூரில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மெரினா பே சாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஹோட்டல் மற்றும் சுற்றுலா இடம், சுற்றுலாக்கு மிகப்பெரிய பேர் போன இடம், ஐடி பார்க்ஸு அப்புறமேட்டு மிகப்பெரிய அமெரிக்கன் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம சிங்கப்பூருங்க. அதுவே இல்லாமல் பார்த்திங்கன்னா, பாதுகாப்பான நாடு. நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப சிங்கப்பூர் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பாதுகாப்பான நாடுன்னு சொல்லலாம். திருட்டு குற்றம் நடைபெறாது. அப்படியே நடந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுப்பாங்க. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மிக பாதுகாப்பான நாடு. தங்கி வேலை செய்கிறதுக்கோ இல்லை தனியாக போய் தங்கிறதுக்கோ ஒரு மிக சேஃப்டியான நாடு. எல்லா சுற்றியுமே சர்வேலன்ஸில் தான் இருக்கும் சிங்கப்பூர். அதனால் வந்து ரொம்ப சேஃபான நாடு. ஸ்மார்ட் நேஷன் என அழைக்கக்கூடிய ஸ்மார்ட் நேஷன்ஸ் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறிய நாடு நம்ம சிங்கப்பூர் தான். அதனால் சிங்கப்பூர் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி போய் பாருங்கள். நான்